ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ சிபிஎஸ்சி 10 மேக்ஸோட லாஸ்ட் மந்த் ரிவிஷனில் இருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டருக்கான எம்சிக்யூ பார்ட் 1ல் ஒரு 5 கொஷின் ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ அதே சாப்டரில் பார்ட் 2ல் ரிமைனிங் ஒரு 5 கொஷின்ஸ் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பார்ட் 1ல் இருக்க அந்த 5 கொஷின்ஸும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 6th கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது LCM of x and y if y is the multiple of x. அதாவது எக்ஸ் ஒய்ங்கிற ரெண்டு நம்பர் இருக்கு. ஸோ y என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஸ் a multiple of x. அதாவது எக்ஸ் கூட ஏதாவது ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது y கிடைக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுல எது பிக் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வந்து ஏதோ ஒரு நம்பர், அது கூட இன்னொரு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது y கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளோட வேல்யூ அதிகமாகும். ஸோ அப்போ y தான் நம்மளுக்கு பிக் நம்பர். ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பரோட எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட மல்டிபிள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டுல எது பிக் நம்பரோ அதுதான் நமக்கு எல்சிஎம்மாக கிடைக்கும். ஸோ இங்கே எக்ஸ் ஒய் ரெண்டுல ஒய் தான் பிக் நம்பர். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் அதாவது எக்ஸ் அண்ட் ஒய்யோட எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் ஒய் இஸ் த மல்டிபிள் ஆஃப் எக்ஸ். அதாவது ஒய் எப்படி இருக்கு அப்படின்னா போன சம்ல பார்த்த மாதிரி எக்ஸோட மல்டிபிளா தான் இருக்கு. ஸோ இப்போ எக்ஸ் ஒய் வந்து எக்ஸ் கூட ஏதோ ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்குது. ஓகே, ஸோ இதோட ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ எல்சிஎம்க்கு என்ன சொன்னேன் அப்படின்னா ரெண்டு நம்பர், ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட மல்டிப்ளா இருக்கு அப்படின்னா அதோட ஹையஸ்ட் நம்பர் எது பெரிய நம்பரோ அதை எல்சிஎம்மா சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் அண்ட் ஒய் நம்பர், ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட மல்டிப்ளா இருந்துச்சு அப்படின்னா எது ஸ்மால் நம்பரோ அதை ஹெச்சிஎஃப்பாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஸ்மால் நம்பர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான். ஸோ அப்போ இதோட வேல்யூ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் the LCM of two numbers is 1200. ஸோ ரெண்டு நம்பருக்கு LCM ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதோட ஆன்சர் வந்து 1200 இருக்கு. ஸோ இப்போ which one of the following cannot be their HCF. ஸோ கீழே இருக்கிறதுல கண்டிப்பாக ஏதோ ஒன்று HCF இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு. அந்த ரிசல்ட்டை நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடைச்சிடும். ரிசல்ட் என்ன அப்படின்னா ஸோ நம்பர்ஸ் LCM HCF ஃபைண்ட் பண்ணுறோம்ல டூ நம்பர்ஸ்க்கு. ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னா எல்சிஎம்மை எப்போதுமே ஹெச்சிஎஃப் டிவைட் பண்ணும். ஸோ இதான் ரிசல்ட். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க எல்சிஎம் அந்த ஆன்சரை கண்டிப்பாக உங்களோட ஹெச்சிஎஃப் வந்து டிவைட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1200. ஸோ நம்ம ஆப்ஷனில் கொடுத்துருக்க ஒவ்வொரு நம்பர்ஸாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 300 செக் பண்ணோன்னா 1200 divided by 300. ஸோ 1200 300ஆல் டிவைட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 4 கிடைக்கும். ஸோ அப்போது டிவைட் ஆகுது. ஸோ 300 ஹெச்சிஎஃபாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஹெச்சிஎஃப் சொல்ல முடியாது, சான்சஸ் இருக்குது. தென் இதை நம்ம 300க்கு பதிலாக 100 எடுத்துட்டாலும் ஸோ இதையும் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 12 கிடைக்கும். ஸோ 1200 100 டிவைட் ஆகுறதுனால இது ஹெச்சிஎஃபாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் 400ஆல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 400ஆலே நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 3ன்னு கிடைக்கும். ஸோ இதுவும் நமக்கு ஹெச்சிஎஃபாக இருக்கிறதுக்காக சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஃபைனலாக வருவோம். ஸோ ஃபைனலாக என்ன நம்பர் இருந்திருக்கு அப்படின்னா 500. ஸோ 500 பார்த்தோம் அப்படின்னா 0 கேன்சல் ஆகும். பட் 12 எக்ஸாக்டாக நம்மளால் 5ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஒரு ஹோல் நம்பர் ஆன்சர் கிடைக்காது. ஸோ எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. அதனால 500 கண்டிப்பாக ஹெச்சிஎஃபாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அப்போ 500ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். நமக்கு cannot be their HCF கேட்டதுனால எது வர முடியாதோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிட்டா போதும். ஸோ அடுத்த கொஸ்டின் the HCF and LCM of two numbers are equal then the number must be. ஸோ ரெண்டு நம்பரோட HCF and LCM பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ ரிசல்ட் என்ன அப்படின்னா ஏபிங்கிற ரெண்டு நம்பர் எடுத்துப்போம். ஸோ அந்த ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏபி. ஸோ ஏபியோட வேல்யூவை விட அது எப்போதும் கம்மியாகவோ அல்லது ஈக்குவலாகவோ இருக்கும். அட் த சேம் டைம் the value of AB which is always less than or equal to LCM. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து அந்த ஏ அண்ட் பியோட எப்போதும் லெஸ் தென்னாவோ அல்லது ஈக்குவலாகவோ இருக்கும். எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரோட அதிகமாகவோ அல்லது ஈக்குவலாகவோ இருக்கும்.
ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் சேம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரெண்டு நம்பரும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருந்தாகணும். ஸோ அப்போ A equal to B is the right answer. So which implies the HCF and LCM of two rational number are equal, then the number must be equal. ஸோ இங்கே ப்ரைம் கோப்ரைம்லாம் சூஸ் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ ரெண்டு ப்ரைம் நம்பர் எடுத்து பாருங்க. ஸோ 2 3. ஸோ இதோட HCF பார்த்தீங்க அப்படின்னா வேற இருக்கும், எல்சிஎம் வேற இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் எந்த ரெண்டு நம்பர் எடுத்தாலும் அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், அதர்வைஸ் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், த ரேஷியோ ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் லீஸ்ட் காம்போசிட் நம்பர் அண்ட் த லீஸ்ட் ப்ரைம் நம்பர். ஸோ லீஸ்ட் காம்போசிட் நம்பருக்கும் லீஸ்ட் ப்ரைம் நம்பருக்கும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணி அதோட ரேஷியோ ஃபைண்ட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு லீஸ்ட் காம்போசிட் நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், லீஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர்னா என்ன, அந்த நம்பரை ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் மட்டும் டிவைட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை ப்ரைம் நம்பர்னு சொல்லலாம். ஸோ டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. கொஞ்சம் எலிமெண்ட்ரி லெவலில் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு நம்பர் அந்த டேபிள்லையும் ஒன்றாவது டேபிள்லையும் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2. ஸோ இதில் நம்ம எப்போதுமே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா 1 is neither prime nor composite. அதை ப்ரைம் நம்பர் லிஸ்ட்லேயும் எடுக்கக்கூடாது, காம்போசிட் நம்பர் லிஸ்ட்லேயும் எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ 1லேருந்து நம்ம செக் பண்ணி பார்க்கக்கூடாது, 2லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ 2 பார்த்தீங்க அப்படின்னா 1ஆலையும் 2ஆலையும் டிவைட் ஆகும். அதாவது 2 1 டேபிள் தென் 2 டேபிளில் மட்டும் வரும். ஸோ அப்போ 2 வந்து ப்ரைம் நம்பர். அதே மாதிரி 3 பார்த்தீங்கன்னா 1 டேபிள்லையும் 3 டேபிள்லையும் மட்டும் வரும். ஸோ 3 ப்ரைம் நம்பர். ஸோ 4 பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் 2 டேபிள் தவிர 4 டேபிள் தவிர 2 டேபிள்ஸ்லையும் வரும். ஓகே, ஸோ அப்போ 1 4ஆல் மட்டும் இல்லை 2ஆலையும் டிவைட் ஆகுது. ஸோ அதனால 4 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ரைம் நம்பர் என்ன காம்போசிட் நம்பர் என்னன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லீஸ்ட் ப்ரைம் நம்பர் என்ன சொன்னேன், எப்போதும் 1 ப்ரைம்லேயும் எடுத்துக்கக்கூடாது, காம்போசிட்லேயும் எடுத்துக்கக்கூடாது. அதனால அதுக்கு அடுத்து இருக்க நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ லீஸ்ட் ப்ரைம் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2. ஓகே, ஸோ லீஸ்ட் ப்ரைம் நம்பர்னாலும் 2. ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு கொஸ்டின்ல இருந்தாலும் ஈவன் ப்ரைம் நம்பர்னா 2 மட்டும்தான். ஸோ 2 மட்டும்தான் ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ ரிமைனிங் எல்லா ஈவன் நம்பர்ஸுமே காம்போசிட் நம்பர்ஸ், ஏன்னா அது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். இதே இடத்துல ஈவன் ப்ரைம் நம்பர்னு கேட்டிருந்தாலும் நீங்கள் 2 தான் எடுத்துக்கணும். ஓகே, அண்ட் லீஸ்ட் காம்போசிட் நம்பர். ஸோ 2க்கு அடுத்த 3ங்கிறதும் ப்ரைம் தான், அதுக்கு அடுத்து இருக்கிற 4 தான் நம்மளோட காம்போசிட் நம்பர். ஸோ அப்போ 4 தான் நம்மளுடைய லீஸ்ட் காம்போசிட் நம்பர். ஓகே, ஸோ இப்போ 4 and 2க்கு எல்சிஎம் பாருங்க. ஸோ இப்போ இது ரெண்டுமே வேற வேற நம்பர், பட் 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 4 கிடைக்கும். ஸோ அப்போ 1 இஸ் த மல்டிபிள் ஆஃப் அதர். நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட மல்டிப்ளை இருக்கு அப்படின்னா அதோட எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணும்போது நம்ம பிக் நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 இஸ் த எல்சிஎம். அதே மாதிரி ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணும்போது ஸ்மால் நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 இஸ் த ஹெச்சிஎஃப். ஓகே, ஸோ எல்சிஎம்மும் சூஸ் பண்ணியாச்சு, ஹெச்சிஎஃப்பும் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன கிடைச்சிருக்கு, 4:2. அப்போ நம்ம 4/2 நம்ம எழுதிக்கலாம். ஸோ 4:2 4/2ங்கிற மாதிரி எழுதிட்டோம். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2/1 கிடைக்கும். ஸோ அப்போ 4:2 நம்ம 2:1 அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அப்போ 2:1 அப்படிதான், அதுதான் லீஸ்ட் காம்போசிட் நம்பர் அண்ட் லீஸ்ட் ப்ரைம் நம்பருக்கான எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்கான ரேஷியோ. ஓகே, ஸோ இதே மாதிரி வேற கொஸ்டின் கேட்டாலும் இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் பார்ட் 2. ஸோ இதே மாதிரி பார்ட் 3 பார்ட் 4 இன்னொரு 2 வீடியோஸ் இருக்கும், அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா சாப்டர் 1க்கான எம்சிக்யூக்கு ஒரு ரிவிஷன் எடுத்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.